Solarangam. Title sponsor Prithvi Innerwears. Powered by SVB Cheats India Private Limited. Co-sponsors Deccan Carvel Pumps, Simta Astex, Window, Door and Interior Solutions. Shri Aarti Jewelry, Coimbatore. சைனாவுடைய ஒரு தியரி இருக்குங்க. 2003 வந்து அவங்க ஒரு தியரி, வார்ஃபேர் தியரி வந்து போர் எப்படி நடத்துவது என்று ஒரு தியரி ஒன்று தயார் பண்ணியிருக்காங்க. இட்ஸ் கால்ட் அஸ் 3 வார்ஃபேர் ஸ்ட்ராட்டஜி. ஸோ அதன் பிரகாரம் நீங்கள் சண்டை போட வேண்டிய அவசியம் இல்லை. சண்டை போடாமல் எதிரியை எப்படி வீழ்த்துவது, இதுதான் அந்த தந்திரம். ஸோ சுன்சு என்று ஒரு 5th ஜீசஸ் கிரைஸ்டுக்கு முன்னாடி 5th செஞ்சுரியில் வாழ்ந்த ஒரு போர் ஜென்ரல். அவர் பெரிய போர்படை தளபதி. ஸோ அவருடைய ஸ்ட்ராட்டஜி அது வின்னிங் வித்தவுட் ஃபைட்டிங். அந்த ஸ்ட்ராட்டஜி அடாப்ட் பண்ணி இவங்க ஒரு புது ஸ்ட்ராட்டஜி ஒன்று அடாப்ட் பண்ணியிருக்காங்க. அது இந்தியா மேலே அதிகமாக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. உதாரணம் சொல்கிறேன். இந்த 5th காலம் என்ன சொல்வீங்க தமிழில்? ஐந்தாம் படை. ஸோ 5ஆம் படையை வந்து உருவாக்கிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டிலையும் சரி பாரதம் முழுக்கும் 5ஆம் படை உருவாகிட்டு இருக்காங்க. இந்த 5ஆம் படைங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, எதிரி நாட்டுக்குள்ளேயே வந்து சில பேரை ஒரு போராளிகளாக நீங்கள் தயார் பண்ணுவது. நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஃபார்முலாஸ் பற்றி சொன்னார் நம்ம மேஜர் மதன்குமார் சார். நீங்கள் அருமையான வேலை பண்ணுறீங்க சார். தமிழில் வந்து இராணுவத்தை பற்றியும் பாதுகாப்பையும் பற்றி பேசுறதுக்கு ஆள் வேணும். நீங்கள் பேசிட்டு இருக்கீங்க, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. ஸோ ஃபார்முலாஸ் பற்றி இவர் சொன்னார். ஃபார்முலாஸ் வந்து எதிர்த்து போராடுவதுங்கிறது ஒரு 5th காலம், 5ஆம் படை. கூலிப்படை, ஆன்லைன் கூலிப்படை. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு கூலிப்படையை தயாரிப்பது தான் அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி. இதுக்கு என்ன யூஸ் பண்ணுறாங்கன்னா, மன்னிக்கணும் அரசியல் பேசுகிறேன், லெஃப்டிஸ்ட் டெண்டன்சிஸ் உள்ள, அதாவது கம்யூனிஸ்ட் டெண்டன்சிஸ் உள்ளவர்களை ஐடென்டிஃபை பண்ணி அவர்களை வந்து கூலிப்படையாக தயாரிப்பது தான் சைனாவுடைய ஸ்ட்ராட்டஜி. இந்த ஸ்ட்ராட்டஜியை வந்து அவங்க காலேஜஸில் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நான் சொன்னேன்னா நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க, ஐஐடி மெட்ராஸில் ஒரு பெரிய சென்டரே நடந்துட்டு இருக்கு இந்த வேலை பார்க்குறதுக்காக, கூலிப்படையை தயார் பண்ணுறதுக்காக மாணவர்கள் மத்தியில். இன்னொரு மீடியாவில் நிறைய ஜேர்னலிஸ்ட் வந்து விற்று போய்விட்டார்கள். அவர்கள் வந்து சைனாவினுடைய கூலிப்படையாக வேலை செய்கிறார்கள். உதாரணத்துக்கு நான் சொல்லுவேன், கோவிட் பற்றி பேச்சு வந்தது. ஸோ ஒன் மீடியா ஆர்கனைசேஷனுங்க, ஆன்லைன் மீடியா ஆர்கனைசேஷன், இந்தியாவை பற்றி அவங்க பேர் மறந்து போச்சு எனக்கு இமீடியட்டாக என்ன வரல. அவங்க ரெகுலராக வந்து இந்தியாவுடைய கோவிட் பாலிசி பற்றியும் நம்மளுடைய வேக்சின்ஸ் பற்றியும் தவறுதலாக எழுதிட்டு இருந்தாங்க. இது ஃபார்மசி லாபியும் அதில் இன்வால்வ்டு. அதாவது வெளிநாட்டிலேருந்து நீங்கள் வந்து வேக்சின் வாங்கணும், பாரதம் தயாரிக்கக்கூடாது வேக்சினுங்கிறது அவங்களுடைய பாலிசி. ஸோ அதுக்காக அவங்க வேலை பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்காக ஒரு சைனாவுடைய ஒரு கூலிப்படை பிஸ்னஸ்மேன் நிவில் ராய் சிங்கம் என்ற ஒரு சிங்களத்துக்காரர், அவர் ஸ்ரீலங்காக்காரர். அவர் வந்து இன்னைக்கு சைனாவில் தான் வாழ்கிறார், பீஜிங்கில் தான் வாழ்கிறார். அவரை யூஸ் பண்ணி அவர் மூலமாக ஃபண்டு பண்ணி இந்த மீடியா வந்து நம்மளோட பாரதத்தினுடைய வேக்சினை எதிர்த்து, கோவிட் பாலிசி எதிர்த்து ஆர்டிகல்ஸ் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. அதே மாதிரி நீங்கள் நான் மவுண்ட் ரோட் மகாவிஷ்ணுன்னு ஒரு நியூஸ் பேப்பர் இருக்குங்க. சீன கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அங்கீகரிக்காத மவுத் பீஸ், சரிங்களா? நீங்கள் அவங்களுடைய ஆர்டிகல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இமீடியட்டாக தெரிஞ்சிடும் இது வந்து சைனா டிக்டேட் பண்ணி எழுதப்பட்ட ஆர்டிக்கல்னு. என்கிட்ட நிறைய எக்ஸாம்பிள் இருக்குங்க. நான் இதை பற்றி தான் ரிசர்ச் பண்ணிகிட்ருக்கேன். இதை நான் பப்ளிஷ் பண்ண புக்குங்க, சரிங்களா? இங்கிலீஷில் பப்ளிஷ் பண்ணது, மேப்பிங் சைனீஸ் ஃபுட் பிரிண்ட்ஸ் அண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் ஆப்ரேஷன்ஸ் இன் இந்தியா. இது ஆன்லைன் அவைலபிள், மேப்பிங் சைனீஸ் ஃபுட் பிரிண்ட்ஸ் அண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் ஆப்ரேஷன்ஸ் இன் இந்தியா. இதை போய் படிச்சிங்கன்னா இதில் வந்து அரசியலில், மீடியாவில், சோஷியல் மீடியாவில், அதே மாதிரி டெக் செக்டர், ஆன்லைன் நியூஸ் மீடியா, அதே மாதிரி சினிமா துறை, டிவி துறை. இப்போ தமிழ்நாட்டிலையும் நிறைய பேர் இருக்காங்க, நான் பேர் சொல்ல முடியும். கூலிப்படைகள், சைனாவினுடைய கூலிப்படைகள் இருக்காங்க. ஸோ இவங்க எல்லாம் வந்து பாரதத்துக்கு எதிர்த்து வேலை பண்ணிட்டு இருக்காங்க. பாரதம் பெரிய நாடாக ஆகக்கூடாது, மோடி பாரதத்தை வந்து ஒரு வல்லரசாக மாற்றக்கூடாது, இதற்காக கங்கணம் கட்டிட்டு வேலை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதை முறியடிக்கணும்னா நம்ம எல்லாம் ஒன்றா சேர்ந்து வேலை செஞ்சால் தான் முடியும். சார் சொன்னதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். டிக்டாக் அப்படின்ற அப்ளிகேஷனை அநேகமாக எல்லாருமே யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஒரு 3-4 வருடத்துக்கு முன்னாடி அந்த ஆப் வந்து தடை செய்யப்பட்டது. அந்த டிக்டாக் நம்ம தடை செய்யும் போது அடுத்தடுத்த நாடுகள் நம்ம பார்த்து பாகிஸ்தான் தடை செய்தாங்க, இப்போ அமெரிக்காவும் தடை செய்ய போகிறாங்க. அந்த டிக்டாக் எப்படி ஒர்க் ஆகுதுன்ற அல்காரித்தம், நீங்கள் எதை பார்க்க போகிறீங்க அப்படின்றது ஒரு ஸ்கிரிப்ட் எழுதுறாங்க, கம்ப்யூட்டர் கோடிங் எழுதுறாங்க, அல்காரித்தம்.
இந்தியாவை குழந்தைகளை குறிப்பாக 15லேருந்து ஒரு 25-30 வயசை டார்கெட் பண்ண ஒரு ஆப் தான் அது. நம்ம பார்க்குறது எல்லாமே என்டர்டைன்மெண்ட்டு, டப் மேஷ்ட், அதாவது நேரத்தை வீணடித்து ஒருத்தனை சோம்பேறி ஆக்கிறதுக்கான எல்லா விதமான இதுவுமே அது இருக்கும். இதே நீங்கள் சைனீஸ் டிக்டாக் பார்த்தீங்கன்னா, நாங்கள் இதை VPN யூஸ் பண்ணி ஒரு ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி சைனாவோட இதை பார்த்தோம். அங்கே பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைங்க படிக்கிறது, அவங்க ஆராய்ச்சி செய்கிறது, விண்வெளி ஆராய்ச்சி, ஸ்டார்ட் அப், அந்த ஒரு குழந்தையோடைய ஸ்போர்ட்ஸ் இது, அந்த ஸ்போர்ட்ஸோட இன்ட்ரெஸ்ட்டு, அது எல்லாமே ப்ரொமோட் பண்ணுது. அங்கே சின்ன ஒரு கோடை நீங்கள் மாற்றிட்டீங்கன்னா, இன்னைக்கு நீங்கள் நிறுவனம் நடத்தக்கூடிய எவ்வளோ பேர் பாருங்கள், உங்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை அப்படின்றது அந்த மொபைல் யூசேஜ் தான். அப்படியே தட்டிக்கிட்டே இருந்தால் நம்ம ஃபுல் டே உட்காந்து தட்டிக்கிட்டே இருப்போம். இது சைனாவில் உட்காந்து இங்கே செஞ்சு முடித்தாங்க. உலகத்திலே அதிகமாக இளைஞர்களை கொண்ட நாடு நம்ம. உலகத்திலேயே மிகப்பெரிய ஒரு யங் கண்ட்ரி இது. வந்து வைப்ரண்ட் பாரத் நம்ம சொல்லும்போது இட்ஸ் வெரி யங் நேஷன், ரொம்ப ஒரு இளமையான ஒரு தேசம். அதை வந்து நான் எப்படி அவங்க ப்ரொடக்டிவிட்டியை காலி பண்ணலாம் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு ஆப்பை கொண்டு வரலாம். அந்த ஆப் தடை செய்யப்பட்டதுக்கான மிக முக்கியமான ரீசன் இதுதான். இன்னைக்கு நம்மளை பார்த்துட்டு ஆஸ்திரேலியா போன்ற நாடு, ஆஸ்திரேலியா இன்னைக்கு 16 வயசுக்கு கீழே சோஷியல் மீடியா அக்கௌண்ட்டே இருக்கக்கூடாதுன்ற சட்டத்தை கொண்டு வராங்க. சொல் அரங்கம் டைட்டில் ஸ்பான்சர் பிருத்வி இன்னர்வியர்ஸ், பவர்ட் பை SVB Cheats India Private Limited, co-sponsors Deccan Carvel Pumps, Simta Astex, Window, Door and Interior Solutions, Shri Aarti Jewellery, Coimbatore.